உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு தூணில் விசிக சார்பில் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விசிக மாநில பொருளாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு மே தின தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினார். இதில் ஏராளமான விசிகாவினர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு தொழிலாளர் உரிமைகளை பறித்து வரக்கூடிய இந்த சூழலில் தொழிலாளர் தினமான மே தினம் இன்றைக்கு பெரிதும் முக்கியத்துவத்தை பெறுகிறது. குறிப்பாக தொழிலாளர்களும் தொழிலாளர்களுக்காக போராடக்கூடியவர்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து தொழிலாளர் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற சூழல் இன்றைக்கு எழுந்துள்ளது. இன்னும் குறிப்பாக ஒன்றிய அரசு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த சட்டம் தொடர்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டில் தொடர வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, தேசிய அளவிலும் இந்த சட்டங்கள் முழுமையாக முறியடிக்கப்பட வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு. இது தொடர்பாக மே தின வாழ்த்துச் செய்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக பாசிச சக்திகளை, குறிப்பாக தொழிலாளருக்கு விரோதமாக முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முறியடிப்பதுதான் இந்த மே தின நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்ளும் சூளுரை உறுதியேற்பு என்று தெரிவித்திருக்கிறார். அந்த நீங்களே சொல்றீங்க ஒரு பத்திரிகைன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு அதில் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அதில் நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்பதை எங்களுடைய கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர்களும் நேற்றைக்கு அதை பதிவு செய்திருக்கிறார். அதிலும் ரிப்போர்ட்டிங் என்கிற பெயரில் யாரும் சொல்லாததை சொன்னது போன்று அடைப்பு குறிக்குள் கொடுத்து அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் இதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே தொடர்ந்து பல காலகட்டங்களில் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை போன்ற இன்னும் சிலரும் அத்தகைய முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தோழர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே களமாடுவதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை.
புதுச்சேரி மாநிலத்தில் விசிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து விசிக சார்பில் கண்டன போராட்டம் நடத்துவது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதன்மை செயலாளர் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் முன்பு வரும் மே 6ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அப்போது தலையாரி தமிழ்மாறன், ஆதவன், தீந்தமிழன், வாகையரசு, செல்வநந்தன், எழில்மாறன், அகன், சிவச்சந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எங்களுக்கும் தனியார் பள்ளி கல்விக்கூடங்கள் அனைத்திற்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் வருகின்ற 2026-27 நடப்பாண்டில் 3 மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது 6ஆம் வகுப்பு முதல் ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு படித்திருந்தாலும் 6ஆம் வகுப்பு முதல் இந்தியை 3ஆம் மொழியாக இந்தியை கடைபிடிக்க வேண்டும் என்று மும்மொழி கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே புதுச்சேரி அரசு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. அந்த புதிய கல்விக் கொள்கையில் அனைத்து பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரை ஆப்ஷனல் சப்ஜெக்டாக நீங்கள் பிரெஞ்சு, வேற ஜெர்மன் போன்ற ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வேற ஏதாவது வேற்றுமொழி தமிழ், ஆங்கிலம் தவிர்த்து விருப்பம் மொழியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தற்போது மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு சேர்த்து ஒரு கூடுதலாக நிறைய பிரெஞ்சு பள்ளிகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாஹே, ஏனம், புதுச்சேரியிலும் பிரெஞ்சு பள்ளிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் நீங்கள் பிரெஞ்சை தவிர்த்து நேரடியாக இந்தியை பயில வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. ஏற்கனவே புதுச்சேரி என்பது பிரெஞ்சு 1956இல் பிரெஞ்சு கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும், அதை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றும் கூட ஆயிரக்கணக்கான புதுச்சேரி மக்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகிறார்கள். அதன் மூலமாக இந்தியாவுக்கு பெரிய அளவில் ஒரு அந்நிய செலாவணி போன்ற லாபம் பெரிய அளவில் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்தியாவை ஆளும் பிஜேபி ஒன்றிய அரசு அவர்களுடைய இலக்காக சனாதன கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு RSS கொள்கையின் வழிகாட்டுதல்படி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தமிழ் ஆர்வலர்களும் எமது விடுதலை சிறுத்தை கட்சியும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எங்கள் தலைவரிடம் இதை பற்றி, எழுச்சி தமிழரிடம் இதை பற்றி எடுத்து சொல்லி அவர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். தற்போது நாங்கள் மாநில நிர்வாக செயற்குழு எடுத்த முடிவின்படி உடனடியாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று குறிப்பிடுகிறேன். அதை நாங்கள் பேசி அதை முடிவு பண்ணோம். உடனடியாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு பெரிய அளவில் போராட்டம். தேர்வு இப்போ மிக விரைவில். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் கலைமோகன், வழக்கறிஞர் இல திருமேனி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், பெரியாண்டவர், ஏழுமலை, ராஜீவ், மாவட்ட நிர்வாகிகள் கலைஞர், சுரேஷ்பாபு, கிருஷ்ணா, மகி, நகர செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் ராஜசேகர், பிரபு மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் குமரேசன், சுமன், சிந்தன், தூயவன், உத்தரவேல், சிவலிங்கம், ஜானகிராமன், சின்னமணி, பாஸ்கர், முரளி, பாலு, கோபால், அன்பழகன், சுபாஷ், வெங்கடேசன், முகில்வானன், பாலமணி, கணேசன், வேலு, கபிலன், பிரவீன், அப்துல் ரசாக், சசி, மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை பால்பனை அருகே உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் சொக்கா ரவி கொடியினை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் இடிமுரசு, இலக்கணன், மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ், கிள்ளிவளவன், வினோத், மக்கள் அதிகார மாவட்ட செயலாளர் தேவா, மகளிரணி ராசாத்தி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சேகர், லெனின், பாஸ்கர், கஜேந்திரன், மன்சூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் விவசாய ஜோதிமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம், தென்னவன், மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், பாலா, செல்வபாரதி, பொன் காமராஜ், வில்லியம்ஸ், மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ராமு, நகர செயலாளர் மகேந்திரன், ஆற்றல் அரசு பொருளாளர் தவச்செல்வன், ஒன்றிய செயலாளர்கள் வானமாதேவி, ராஜா, மதி, இளந்தமிழன், மாயவன், ஆனந்தமணி, ஞானதாஸ், பிரபு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் செல்வராணி, கீதா, சபீதா, மணி, உமாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி தஞ்சை மாவட்டம் வல்லம் பைபாஸ் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சேகர் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ் முதல்வன், கிள்ளிவிளவன், வினோத், ஆண்டனி, லெனின், கஜேந்திரன், லாசர், பாஸ்கர், மாரி, முபாரக், பாரி, சபி, வைசல், அப்பாஸ், ரபீக், இத்ரீஸ், தாவூத், பாட்ஷா, சலீம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. திருச்சி, தஞ்சை சாலை பிச்சை நகரில் கட்சி நிர்வாகி சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு விசிகாவின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து காந்தி மார்க்கெட் உள்ள தக்காளி மண்டி தொழிலாளர்களின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் பிரபாகரன் கட்சி கொடி ஏற்றி வைத்தார். இதில் மண்டல செயலாளர் செல்வகுமார், சுரேஷ், இளங்கோவன், செல்வம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் காந்தி மார்க்கெட் பெரிய செட்டில் சுமைப்பணி தொழிலாளர்கள் நிர்வாகி பழனிவேல் தலைமையில் தொழிலாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் அரசு முன்னணி பொறுப்பாளர்கள் சந்தனமொழி, கஸ்தூரி, பொருளாளர் மீரான், உசைன், செய்தி தொடர்பாளர் மணிகண்டன், மாவட்ட துணை செயலாளர்கள் செல்வகுமார், இனியவன், மாரி என்கிற மகிழ்வரசு, விஷால், ரவி, நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் ஆல்பர்ட் ராஜ், மாரிமுத்து, இளஞ்சிறுத்தை, எழுச்சி பாசறை, யாசர், எட்வின், முருகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி திருச்சி மாநகர 17வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்டல செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தனது வார்டுக்குட்பட்ட தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார். இதில் கண்காணிப்பாளர் ராஜ்கரன், ஓட்டுநர்கள் பாரதிதாசன், செந்தில்குமார் மற்றும் பணியாளர்கள் லியோ, பிராங்க்லின், கஸ்தூரி, தனபாக்கியம், யசோதா, பள்ளியம்மாள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்ட வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு நகர துணை செயலாளர் இருதயராஜ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நகர செயலாளர் இனியவன், மாநில துணை செயலாளர் ரா மூவேந்தன், மாநில மாவட்ட நகர பொறுப்பாளர்கள், நகர துணை செயலாளர் ஜஃபருல்லா, மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலாஜி, வர்கீஸ், வெங்கடேசன், முகமது மீரான், குங்கர் ஷா, ராதாகிருஷ்ணன், மனோகர், மேகவரணம், கீர்த்திவாசன், காலேஷா, தனஞ்செழியன், ஆனந்த், ஜெயராஜ், வெங்கடேசன், படையப்பா, அரவிந்த், வசீகரன், மலையரள், பிரபாகரன், தமிழ்வேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக உழைப்பாளர் தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்று பாலம் அருகே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விசிகா சார்பில் ஊர்வலமாக சென்று மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர செயலாளர் காளிமுத்து, மாவட்ட துணை செயலாளர் முல்லைமாறன், செய்தி தொடர்பாளர் மகாகுரு, ஒன்றிய செயலாளர்கள் அழகானந்தம், வினோத் பாபு, பழனி, விநாயகமூர்த்தி, ஜீவா, கருணா, சரவணன், நிர்வாக குழு உறுப்பினர் வெங்கட், அருள், கமல், ரவி, ராஜேந்திரன், ராஜ்கரன், மகளிரணி மாவட்ட செயலாளர் மகாதீபா, வேல்வெளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் உள்ள ONGC அலுவலகம் முன்பு விசிக தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மே தின விழா நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர்கள் ராம்குமார், ராஜா, விஜயபாலன், வேல்முருகன், சரவணன் உட்பட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக விசிக மண்டல செயலாளர் இடிமுரசு, மண்டல துணை செயலாளர் சீமா மகேந்திரன், குடவாசல் ஒன்றிய செயலாளர் சிறை செல்வன், மாவட்ட அமைப்பாளர் சந்திரபோஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று தினம் மே 1 மிக சிறப்பாக ஏகேஎம் பிஎஸ்சியில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று கூடி கொடியேற்றி கட்சியினோட மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்
ஒன்றிய செயலாளர் மற்றும் உறுப்பினர்களுடன் மிக சிறப்பாக இந்த தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஒற்றுமைக்காக கொடியேற்றி நிகழ்வு நடத்தியிருக்கோம். முதலாளி தத்துவத்தின் சுரண்டல்களை எதிர்த்து இந்த சங்கத்தின் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படும் என்று உறுதியளிக்கிறோம். ONGC பொறுத்த அளவுக்கும் தொழிலாளர் விடுதலை முன்னணி முன்னணியில் இருக்கு. தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரச்சனையை சரி செய்து கொள்கிறோம். இதே போல வரும் ஆண்டுகளில் இதே போல இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக மக்களை திரட்டி சங்கத்தை பலப்படுத்துவதற்கு உறுதியெடுக்கிறோம். எஸ். அந்தோணிராஜ், மாநில அமைப்பு செயலாளர், தொழிலாளர் விடுதலை முன்னணி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் விசிக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாக கூட்டம் மாவட்ட செயலாளர் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாராபுரம் தனி தொகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலை நிறுவுதல், வருகிற மே 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகியவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தாராபுரம் மாவட்ட செயலாளர் முருகவேல், மாவட்ட மகளிரணி செயலாளர் சுமதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் நாகராஜ், மாவட்ட துணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாவட்ட துணை செயலாளர் கந்தசாமி, மாவட்ட துணை செயலாளர் ஃபாத்திமா பேகம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் மகார்த்தி, அருண், சாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அனைத்து மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டதில் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வருகின்ற மே 17 அன்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு 15 வாகனத்திற்கு மேல் சென்று மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதி கூறியுள்ளோம். அதில் பெண்கள் கட்சியினுடைய சின்னம் பொருத்திய சேலை அணிந்து வர வேண்டும். மற்றும் 11 தீர்மானத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை தாராபுரம் சட்டமன்றத்தில் நிறுவ வேண்டும். இரண்டாவதாக, மக்களின் பயன்பாட்டிற்காக இலவச திருமண ஆம்புலன்ஸ் நிறுவப்படும் என்பதை இந்த தீர்மானத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டது. சிறுத்தை முருகவேல், மாவட்ட செயலர், தாராபுரம் சட்டமன்ற. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மறைந்த தமிழ் தேசிய பாடகர் தேனிசை செல்லப்பா நினைவு நாள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளையொட்டி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விசிக மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்றும் விஜய் அதிக வாக்குகளை பெறுவார் என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள மாவட்ட விசிக கட்சி அலுவலகத்தில் புத்தா அம்பேத்கர் எஜுகேஷனல் டிரஸ்ட் திருமா பயிலகம் இணைந்து நடத்தும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக முனைவர் சந்திரசேகர், முனைவர் புஷ்பராஜ், முனைவர் பிரியதர்ஷினி, முனைவர் பாரதி பிரபு மற்றும் விசிக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் மாணவ மாணவியருக்கு அடுத்து என்ன படிக்கலாம் என்பதை பற்றிய முழு ஆலோசனை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன், தெற்கு நகர செயலாளர் கடம்பூர் அருள், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அன்பு செல்வி தன்னவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் குட்டி சிவா, மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி சுதாகர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செல்வம், மாணவர் முற்போக்கு ஜனநாயக பேரவை சேஷாத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகம் தொகுதி மாவட்டம் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ் ஒருங்கிணைப்பில் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துறைமுகம் தொகுதி மாவட்ட செயலாளர் முகிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆச்சாரப்பன் தெரு சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மேகண்டன் தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சென்னை பிராட்வே பிரகாசம் சாலை கூம்ஸ் தெருவில் டாடா ஏசி ஓட்டுநர் நல சங்கம் சார்பில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் பூ முருகன் தலைமையில் சுமார் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.
நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில அமைப்பாளர் தமிழ் இனியன், எழும்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் இளங்கோ, மத்திய சென்னை மாவட்ட மண்டல துணை செயலாளர் சாமிக்கண்ணு, துறைமுகம் தொகுதி மாவட்ட பொருளாளர் மாறன், எழும்பூர் தொகுதி மாவட்ட பொருளாளர் குமார், துறைமுகம் தொகுதி மாவட்ட செயலாளர் பாலு விநாயகம், தனசேகர், ஹரிகிருஷ்ணன், மணி, முனியன், நாராயணன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் செந்தில், மகளிரணி மாவட்ட பொருளாளர் ராஜ்குமாரி, மாவட்ட பொறுப்பாளர்கள் மணிகண்டன், கலைய பெருமாள், அன்பு, கஜேந்திரன், கோபாலகிருஷ்ணன், செல்வம், விஜய், சின்னத்தம்பி, குணா, மணிவண்ணன், ஆனந்த், மேலும் வட்ட செயலாளர்கள் பழனி, விஜயகுமார், தங்கத்தமிழ் செல்வன், ஆறுமுகம், சந்துரு, ராஜகோபால், கிருஷ்ணன், வட்ட நிர்வாகிகள் கோட்டீஸ்வரன், பார்த்திபன், தினேஷ், திலீப், ஜெயகார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துறைமுகம் தொகுதி மாவட்டத்தின் சார்பாக 57வது வட்டத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மே தின விழாவும் மேதை தின விழாவும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் வர்க்கத்திற்காக 8 மணி நேர வேலையும் பெண்களுக்கு மகப்பேறு உரிமையும் பெற்றுத்தந்தார். இன்றைய தினம் அம்பேத்கர் எந்த சட்டத்தை எல்லாம் உருவாக்கி தந்தாரோ அந்த சட்டங்களையும் இந்தியாவில் இருக்கின்ற 44 தோழர் நல சட்டங்களையும் பாசிச பாஜக அரசு ஒழித்து 4 சட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த 4 சட்டமும் தொழிலாளருக்கு எதிரான சட்டமாகும். தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற, தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கின்ற, தொழிலாளர்கள் நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கின்ற அந்த சட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு அவற்றை திரும்ப பெறும் வரை விடுதலை சிறுத்தையுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணியும் அதை சார்ந்த தொழிலாளர் அமைப்புகளும் தொடர்ந்து எழுச்சி தமிழுடைய தலைமையிலே களமாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அருமை தோழர் முகிலன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கின்ற தொழிலாளர் விடுதலை முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் அமைப்பாளர் அருமை தம்பி ராஜேஷ் அவர்களையும், இந்த பகுதியில் நிகழ்ச்சி ஏற்பாடுகின்ற ஸ்டாண்டினுடைய தோழர் முருகன் அவர்களையும், அவரோடு இருக்கின்ற சங்கத்தோழர் அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் மனதார பாராட்டி தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக களம் இறங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறோம். ஜெய்பீம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,